அனைவருக்கும் வணக்கம். தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தயவு செய்து பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13/4/2024 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது கம்மியாக தாங்க இருக்கும். அதாவது குறைவான ஒரு வெயிலாக தான் இருக்கும். அதாவது இன்று முதல் நாளை மறுநாள் ஏப்ரல் 16 தேதி வரைக்கும், அதாவது இன்று முதல் ஏப்ரல் 16 தேதி வரைக்கும் வெயில் வந்து அடிக்குங்க. அதாவது ஒரு குறைவான ஒரு வெயிலாக இருக்கும். அதாவது கடந்த 2 வாரங்களாக பார்த்துருப்போம் நம்மலாம். வெப்ப காற்று, அனல் காற்று, அதே போல் 42 டிகிரி எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்று முதல் ஏப்ரல் 16 தேதி வரைக்கும் மட்டுமே ஒரு குறைவான ஒரு வெயிலாக இருக்கும். அதிகபட்ச வெப்பநிலை பதிவு நம்ம தமிழகத்தில் 38, 36 தான். அதாவது 39குள்ளே தான் இருக்கும், 40 தான் தொடாது. 32, 33, 35 எல்லா மாவட்டங்களுக்கும் 35, 36குள்ளே தான் இருக்கும். 39 டிகிரி அப்படிங்கிறது வட உள் மாவட்டம், அந்த வடக்கு பகுதியில் வேணால் இருக்கலாம். அந்த குப்பம் வட உள் மாவட்டம் 39 டிகிரி தொடலாம். ஆனால் இன்று முதல் 4-5 நாட்களுக்கு வெயிலுடைய தாக்கம் சற்றே குறைந்து இருக்குங்க. அடுத்து நம்ம மழையை பார்த்துருவோம். நேற்று நம்ம அறிவித்தபடியே பல்வேறு மாவட்டத்தில் நல்ல மழைங்க. டெல்டாவில் ஒதுக்கி மழை பெய்திருக்கிறது. அதே போல் தென் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே சற்று பரவலாக நல்ல மழை பெய்திருக்கிறது. அதாவது மழை என்பது பெய்திருக்கிறதுங்க. இது சுத்தமாக வட மாவட்டத்தில் மழை இல்லை. வட மாவட்டம் ஒதுக்கிடுச்சு. புதுச்சேரிக்கு தெற்கே மழை பெய்தாலும் அங்கங்கே ஒதுக்கி தான் பெஞ்சிருக்கு. அதை கேட்கலாம், என்ன சார் ஒதுக்கி தான் பெய்யுது, அங்கங்கே மழை பெய்யுது, எங்கள் இடத்துல மழை பெய்யலை, ஏன் ஒதுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காற்று சுழற்சி அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு சிறு நிகழ்வுங்க. அதாவது சிறு நிகழ்வு தான், பெரும் நிகழ்வுலாம் இல்லை. இது வந்து இன்னும் ஒரு தீவிரம் அடைஞ்சால் நல்லா மழை பெய்திருக்கலாம். அது இன்னும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை கூட போயிருக்கலாம். அதாவது ஒரு சுழல் போல் ஒரு பம்பரம் போல் கடலில் வந்து இந்த இலங்கை அருகே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஈரப்பதம் காற்று, இந்திய பெருங்கடல் காற்று இதுக்கு அதிக கிடைக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று கூட நல்ல மழை தான் பெய்திருக்கிறது. டெல்டாவில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை சற்று பரவலாகவே நல்ல மழை. இதில் குறிப்பாக டெல்டாவில் தென் மாவட்டம் தான் அதிகமான மழை பெய்திருக்கிறது. ஸோ இந்த நிகழ்வு காற்று சுழற்சி அப்படிங்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதியை கூட மாறிஇருந்தால் கூட நல்ல மழை கொஞ்சம் பரவலாக பெஞ்சிருக்கும். அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு பகுதி அது வரைக்கும் தீவிரம் அடைந்திருந்தால் கண்டிப்பாக அதிகமான ஈரப்பதம் காற்று இதை விட பல மடங்கு வந்திருக்குங்க. அதாவது ஒட்டுமொத்த அந்த ஒரு பம்பரம் போல் ஒரு சுழலணும், ஒரு வட்டம் போட்டு கடலில் வந்து நிலை கொண்டால் கண்டிப்பாக அதிகமான ஈரப்பதம் காற்று வந்திருக்கும். இது வந்து தீவிரம் அடையும் இல்லாமல் தான் ஒரு காற்று சுழற்சி ஒரு சிறு நிகழ்வாக இருந்ததுனால தான் நம்ம ஒதுக்கி மழை பெய்து நம்ம தமிழகத்தில் பெய்திருக்கிறோம். மழை பெய்யக்கூடிய இடத்துல ஒரு கடுமையான மழை தான் பெஞ்சிருக்கு. அதேபோல் நேற்று வந்து கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் நல்ல மழைங்க. அதே போல் தென் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், குறிப்பாக இந்த மதுரை மாவட்டம் முழுவதுமே நல்ல மழை பெய்திருக்கிறது பரவலாக. திண்டுக்கல், மணப்பாறை, பழனி, ஒட்டஞ்சத்திரம் மற்றும் இந்த தென் மாவட்டம் அங்கேயே ஒதுக்கி தான் பெஞ்சிருக்கு. மழை அருகே கனமாக பெஞ்சிருக்கு, பக்கத்தில் ஒதுக்கி இருக்கிறது. இந்த கோடை மழை அப்படிங்கிறது ஒதுக்கி தாங்க பெய்யும். இந்த கோடை மழைக்கும் பருவமழை காலத்திற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. இரண்டுமே ஒன்றும் கிடையாது. கோடை மழை நிலத்தில் உருவாகும். அது எந்த இடத்துல காற்று குவியுது, எந்த இடத்துல ஈரப்பதம் காற்று சந்திக்குது, அங்கே இடத்துல மட்டும் கொஞ்சம் மழை பொழிவு அதிகமாக இருக்கும். பக்கத்தில் சூறாவளி காற்று, இந்த ஜில்லுன்ற ஒரு காற்று தூறல் மழை கொடுத்து மட்டும் கொஞ்சம் ஒதுக்கணும். ஸோ இருந்தாலும் நம்ம அறிவித்தபடியே நல்ல மழை பெய்திருக்கிறது. அது ரொம்ப மகிழ்ச்சி தான். டெல்டாவில் அங்கங்கே ஒதுக்கியிருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை இருக்குது. வட மாவட்டத்தில் இப்போ ஒதுக்கியிருந்தாலும் கவலைப்படுறாங்க, சென்னைக்கெல்லாம் மழை இல்லை. கண்டிப்பாக சென்னைக்கெல்லாம் மேகன மழை இருக்குது. கண்டிப்பாக இன்னும் மே மாதமே இருக்குது. இன்னும் மே மாதம் இன்னும் வரலங்க. ஏப்ரல் இறுதி இருக்குது, மே முதல் வாரம் இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்த சுற்றுகள் காத்திருக்கு கண்டிப்பாக. ஸோ அடுத்து நம்ம இன்றைக்கான மழை வாய்ப்பு பார்த்துருவாங்க. இன்றைக்கி வந்து தேதி 13. இன்றைக்கி வந்து நம்ம டெல்டாவில் ஒரு சில இடத்துல மழை இருக்கலாங்க. அது இன்றைக்கி வந்து கனமழை இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல தான் இருக்கும். குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், அரியலூர் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி கூட மழைக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி மதியத்துக்கு பிறகு. அதே போல் இந்த திருவாரூர் மாவட்டம், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்டம், கும்பகோணம் இந்த இடத்துல இடியுடன் கூடிய கனமழை சில இடத்துல பதிவதற்கு வாய்ப்பு இருக்குது. வேதாரண்யம், நாகப்பட்டினம் அந்த கடலோர மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. அடுத்து நம்ம தென் மாவட்டம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கா. நேற்றைய தீவிரத்தை விட சற்று குறைந்து காணப்படும். இருந்தாலும் இந்த கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் இன்றைக்கி சில இடத்துல மட்டும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. தென் கடலோர மாவட்டங்களுக்கு நள்ளிரவு நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை இரவு நேரத்தில் இன்றைக்கி மதுரை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் இந்த தென் மாவட்டம் உள்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் சில இடங்களில் மட்டும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு 3 நாட்களுக்கு மழை இருக்குங்க. இன்று முதல் ஒரு 3 நாட்களுக்கு மழை இருக்குது. ஆனால் குறைவான ஒரு மழையாக இருக்கும். அதாவது ஒதுக்குதல் மழை என்பது பெருமானத்தில் பெய்யாமல் இருக்கும். ஆனால் மழை என்பது மிக மிக குறைந்த இடத்துல பெய்யும். ஸோ இந்த சுற்று முடிந்த பிறகு மீண்டும் அடுத்த சுற்று மழை காத்திருக்கிறது.
இன்னும் ஒரு மே மாதம் இருக்குங்க, கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு ஏகப்பட்ட நாட்கள் இருக்கிறது கோடை மழை. இன்னும் ஒரு 2, 3 சுற்றுகள் கண்டிப்பாக இருக்குது நம்ம தமிழகத்தில். கவலைப்படாதீங்க. கிருஷ்ணகிரிலாம் தருமபுரிலாம் ஒதுக்கிருச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம், வட உள் மாவட்டம், வடகடலோரம், அதேபோல் டெல்டாவில் கூட மழை பெய்யாமல் ஒதுக்குதல் இருக்கிறது. இந்த ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய மாவட்டமும் கண்டிப்பாக மழை இருக்குது. அடுத்தடுத்த சுற்றுகள் காத்திருக்கிறது. இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், டெல்டா மாவட்டம் மழை இல்லாத, அது இது வரைக்கும் ஒதுக்கப்பட்ட இடத்துல டெல்டா மாவட்டம் சரி, வட மாவட்டம் சரி, தென் மாவட்டம் சரி, உங்கள் மாவட்டத்தில் மழை பெய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக மழை பெய்யும். கண்டிப்பாக எப்போ எதிர்பார்க்கலாம்? இந்த சுற்று முடிந்த பிறகு மீண்டும் அடுத்த சுற்று ஏப்ரல் இறுதி மே முதல் வாரத்தில் தொடங்கும். அந்த மே முதல் வாரத்தில் அந்த மே ஒரு 2 சுற்று இருக்குது. அது வந்து ஒரு கடுமையான ஒரு சுற்றாக இருக்கும். அந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு கடுமையான ஒரு சுற்றாக இருக்கும், மழை சுற்று கண்டிப்பாக. அதே போல் இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான மழை வந்து இந்த ஆண்டு காத்திருக்கிறது. கோடையில் அதிகமான வரலாறு காணாத அளவுக்கு வெயிலும், வரலாறு காணாத அளவுக்கு மழையும் காத்திருக்கு. ஸோ அதே நேரத்தில் விவசாயிகள் கொஞ்சம் கவனமாக இருங்க. விவசாயிகள் வந்து கவனத்திற்கு, இந்த ஆண்டு விவசாயம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பமாக இருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருமே விவசாயம் செய்யுங்க. இந்த ஆண்டு மழைக்கு பஞ்சமே இருக்காதுங்க. மழை வந்து அதிகமாக தான் இருக்கும். அதாவது மழைக்கு பஞ்சமே இருக்காது, மழை வந்து அதிகமாக தான் இருக்கும். அதே போல் தென்மேற்கு பருவமழையும் சரி, வடகிழக்கு பருவமழையும் சரி, இரு பருவமழையும் மிக அதிகமாக இருக்கும். கேரளாவில் இந்த ஆண்டு அதிகமாக மழை வெள்ளம் ஏற்படும். அங்கேருந்து வரக்கூடிய நீர்வரத்து நம்ம டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், வட மாவட்டம், இந்த குறிப்பாக இந்த டெல்டாவிற்கு அதிகமான நீர்வரத்து வரும். விவசாயம் செய்வதற்கு இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையால் அதிகமான நீர்வரத்து இருக்கிறது. இதனால் எல்லாருமே விவசாயம் செய்யுங்க. தயவு செய்து விவசாயம் செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க. தயவு செய்து விவசாயம் செய்ய வேண்டும். பருவமழை காலங்கள் அதிகமாக இருக்கும். தென்மேற்கு பருவமழையும் சரி, வடகிழக்கு பருவமழையும் சரி, கண்டிப்பாக மிக அதிகமான ஒரு மழைப்பொழிவு கண்டிப்பாக கொடுத்திருக்கும். ஸோ அதனால் தயவு செய்து விவசாயம் செய்யுங்க. இப்போ விவசாயிகள் எல்லாருமே ஒரு குழப்பமாக இருப்பாங்க. அதை படிக்கக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு, ஒருவேளை மழை வந்து குறைஞ்சிருமோ, ஒருவேளை மழை வராமல் போயிருமோ, ஒருவேளை மழைக்காலங்களே இருக்காதோ, வெயில் மட்டும் தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு குழப்பமாகவே இப்போ வந்து அவங்களாவே கற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. விவசாயம் செய்வதற்கு இந்த ஆண்டு நீர்வரத்து மேட்டூர் அணையிலிருந்து அதிகமாக திறக்கப்படும். மேட்டூர் அணை இந்த நிரம்புங்க. மேட்டூர் அணை கண்டிப்பாக நிரம்பும். அதே போல் இந்த தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிகமான மழை வெள்ளம் ஏற்படும். அங்கேருந்து தாமிரபரணி ஆறு இங்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதே போல் ஒகேனக்கல், அதே போல் மேட்டூர் அணைங்கெல்லாம் அதிகமான வெள்ளப்பெருக்கு, அதே போல் கொள்ளிடம், காவேரிங்கெல்லாம் அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும். ஸோ இதுவே இதனால் விவசாயிகள் தயவு செய்து குழப்பமே வேண்டாம். விவசாயம் செய்யுங்கள். கண்டிப்பாக இந்த உயிர் கொடுக்கும் மழை, இப்போதைக்கு இந்த கோடையில் உயிர் கொடுக்கும் மழை, மகிழ்ச்சி கொடுக்கும் மழை கண்டிப்பாக இருக்கிறது இடையிடையே. அது பிறகு தென்மேற்கு பருவமழையும் கண்டிப்பாக மிக அதிகமாக கொடுத்திருக்கும். அதேபோல் வடகிழக்கு பருவமழையும் இந்த ஆண்டு அதிகமான நிகழ்வுகளால் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த ஆண்டு எல்லினோ ஆண்டு விலகி லானின் ஆண்டு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஏற்பட்டு விட்டது. லானின் ஆண்டு ஏற்படுறதுனால கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் மிக மிக சிறப்பாக இருக்கும். தினசரி வானிலை பற்றி அறிய நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. நன்றி.